வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் மிகவும் அற்புதமான நல்லதொரு பலன்களை உங்களுக்கு ராசிநாதன் திருகோணத்தில் இருந்து அவருடைய பார்வையும் விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்து அதிலே குரு பகவானுடைய பார்வையும் 4ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது மிகவும் வீடு வாகன சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற அற்புதமான நல்லதொரு பலன்களை 2-5 கூடியவர் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசி என்பதே இது ஒரு ஜல ராசி, நீர் ராசி, ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி மாதங்களிலே சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 11ஆம் இடத்ததிபதி விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் தேதி 6ஆம் இடத்தில் இருந்து வைகாசி 10ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை 9ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து சூரியனும் புதன புதாதித்ய யோகத்திலே அற்புதமாக மலர்ந்து வந்து சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி மாத பலன் என்பதும் 2ஆம் இடத்தை 2ஆம் இடத்ததிபதியும் தனக்காரகனும் புத்திரக்காரகனும் பஞ்சமாதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் நிறைந்த பலனை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த வைகாசி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு 6 ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வையும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே இளைய சகோதர ஸ்தானத்திலே உச்ச ராசியை பார்க்கின்றது என்பது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியை பார்த்து வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்திலே இங்கே தொழில் ஸ்தானத்திலே ராசிநாதன் வரப்போகின்றது என்பது ஆறுபத்து தொடர்பு பெறுகின்ற பொழுது பொருளாதாரத்திலே தொழில் வேலைகளிலே இனி வருகின்ற நாட்களிலே இருந்து குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் பஞ்சமாதிபதி குழந்தைகளிலே படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் சென்று படிப்பதற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்றாசியிலே குரு பகவான் பஞ்சமாதிபதி அமைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பணம் பொருளாதாரத்திற்கு தட்டுப்பாடு இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் வைகாசி மாதங்களிலே செவ்வாய் பகவானும் பயிற்சியாகின்ற ஒரு அமைப்பு, சுக்கிர பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாகின்ற ஒரு அமைப்புகளிலே சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் செல்ல போகின்றார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்தில் செல்ல இருக்கின்றார். 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 7ஆம் இடத்திலே இருந்து இந்த வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. வைகாசி மாதங்களிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கென்று வீடு வாகன சொத்து சுகங்கள் வாங்குகின்றதற்கும் விற்குகின்றவர்களுக்கும் நல்லதொரு சுப மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே கல்யாண வைபவங்கள் சுப நிகழ்வுகளுக்கென்று நல்லதொரு மாற்றங்களை லாபாதிபதி புதன் பகவானும் 10ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் இரு கிரகங்களும் இருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்பும் 2ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. இங்கே வாக்கு சாணங்கள் குடும்ப சாணங்கள் கோயில் சாலங்களுக்கு சென்று வருகின்றார்கள். ஆன்மீக ஸ்தலங்களிலே பக்திகளையும் அருள்களையும் கொடுக்கிற பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதாரத்தில் குடும்ப சாணத்தில் வாக்கு சாணங்கள் பலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே வைகாசி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசி என்பது துப்பறியும் துறை, காவல்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலே கவர்மெண்ட் துறைகளிலே நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நுண்ணறிவு பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய காரகனுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்கு வைகாசி மாதத்தின் ராசி பலன்கள் தனத்திலே குடும்ப ஸ்தானத்திலே வாக்கு ஸ்தானங்களிலே அற்புதமான பணமழை கொட்டுகின்ற ஒரு அற்புத யோகங்களை இந்த வைகாசி மாதங்களிலே மட்டுமல்ல, குரு பகவான் ஒரு வருட காலங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போறார். 3ஆம் இடம் இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தின் 11வது இடமாகவும் இருக்கின்ற பொருளாதாரத்தில் உன்னத நிலையை எட்டுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் மாறப்போகின்றதும் வேலையிலே இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களிலே இந்த செவ்வாய் பகவான் 6 உச்சத்தை 3ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற உச்சநிலை அடைகின்ற அற்புதமான தொழில் வேலைகளிலே கண்டிப்பாக ஒரு உன்னத நிலையை அடைபெறுகின்ற மாதம் என்பது இந்த வைகாசி மாதங்களிலே இருக்கின்ற ஒரு மாதமாகவும் ராகு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் வரப்போகின்றார். கேது பகவான் உங்களுக்கு
விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் இடத்தில் செல்ல போகின்ற வைகாசி 7ஆம் தேதி ராகு கேதுகளின் பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவானை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக வீடு வாகன சொத்து துவங்கள் தாய்மார்களாக இருந்தாலும் சுகங்களாக இருந்தாலும் அதில் பாதிப்பு இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு குருவின் அனுக்கிரகம் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய்மார்கள் சொத்து சுகம் வீடு வாகனம் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. ராசிநாதனும் இந்த மாதத்தில் இருந்து பிற்பகுதியில் இருந்து நல்லதொரு மாற்றத்தை நீச்சகதியில் இருந்து அவர் உச்சத்தை நோக்கி வரப்போகின்றார். 10ஆம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் 7ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்றது என்பதும் 6ஆம் இடத்து அதிபதியும் இங்கே 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலம் பெற்று இருந்தால் தொழில் வேலைகளிலே செய்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் பரிபூர்ணமான அருள்களையும் உழைப்பின் சிகரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி கேந்திர ஸ்தானத்திலே இருந்து அவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய விருச்சிக ராசியை பார்க்கின்ற அமைப்பு சுபகாரியங்கள் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் 18ஆம் தேதி வரையில் இருக்கின்ற காரணத்தினாலே ஆரம்பத்தில் சுபவிசேஷம் சுப நிகழ்வுகளுக்கென்று சுக்கிர பகவான் உங்களுக்கு விரையாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் பஞ்சம ஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்த்து இந்த மாதம் பிறந்திருக்கின்ற அற்புதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் கண்டு விரையாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான் உச்ச நிலையிலே இங்கே சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே கண்டடைகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை உங்களுக்கு நவகிரக நாயர்கள் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர் நண்பர் கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய உறவினர்கள் குறிக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய பஞ்சமதானத்திலே இருந்து திரிகோணத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கின்றதும் 11ஆம் இடத்ததிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதங்களிலே புதன் பகவான் இருக்கின்ற பொழுது நீங்கள் எண்ணுகின்ற ஆசையாக அபிலாசை பொருளாதாரம் வேலை தொழில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதங்களிலே சகலவிதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 3-4 கூடையவர் 3ஆம் இடம் இளைய சகோதரன் முயற்சி ஸ்தானம் சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு காரியங்களாகவும் முயற்சி சித்தியாக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த ஸ்தானாதிபதியும் காரகனும் பலம் பெற்று இருக்க வேண்டும். இளைய சகோதரர்களிலே நட்பு அன்பு ஆதரவுகள் முயற்சிகள் அனைத்தும் திருவினை ஆக்க வேண்டும் என்றால் அந்த 3ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்க வேண்டும். அந்த 3ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்து சுகங்கள் தாய்மார்களை குறிக்கக்கூடியவர் பஞ்சம ஸ்தானத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வைகாசி மாதங்களிலே சகலவிதமான தொழிலாக வேலையாக இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய அருள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற தன்னுடைய சொந்த வீட்டை சொந்த 2ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுடைய வாக்குகளிலே சித்தம் உங்களுடைய வாக்குகளுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து பொருளாதாரத்தில் உன்னத நிலையை பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் கணவன் மனைவி சாணம் சுக்கிர பகவானும் பலமாக பஞ்சம சாணத்திலே திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றது இந்த வைகாசியிலே எடுத்து வைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு சுபபோகமான முடிவுகளும் வெற்றி வீரம் நிறைந்த ஒரு மாதமாக மாறுகின்ற ஒரு 6 ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி தனக்குத்தானே வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. உங்களுக்கு அந்த அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். 6 கூடியவர் வேலைகளிலே இருக்கக்கூடியவர் தொழில் ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது வேலைகளை விட தொழில்களில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வைகாசி மாதம் என்பது சகல விதமான யோக பலன்களை இந்த வைகாசி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடம் சொத்து சுக வீடு பஞ்சமாதிபதியும் பலம் பெற்று இங்கே உங்களுக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் 11ஆம் இடம் உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவகிரகங்கள் இருந்து சுக்கிர பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாணம் ஆகாத நேர்களுக்கு கல்யாணம் நடத்துகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஒரு சுபகாரியங்களிலே இந்த மாதங்களிலே வீடு வாகன சொத்து சுகங்கள் வாங்குகின்ற விற்கின்ற அனைவர்களுக்கும் இடமாற்றம் செய்கின்றவர்களுக்கும் பொருளாதாரத்தில் உன்னத நிலையை வேலை தொழில்களிலே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை ராகு பகவான் இதனால் வரையில் பஞ்சமசாரத்தில் இருந்து தேவையில்லாத கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் தடைகளையும் குழந்தைகளிலே மந்த நிலையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் இனி வருகின்ற நாட்களில் சுகஸ்தானத்தில் அது சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே சகல விதமான நவக்கிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசி என்பது மிகவும் நுணுக்கமும் தெளிவும் பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசி.
எடுத்த காரியத்தில் சகலவிதமான யோகங்களை இங்கே சுப காரியங்கள், வீடு வாகன சொத்து சுகங்கள், தாய்மார்களில் சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை, குழந்தைகளில் அபிவிருத்திகளையும் தெளிவுகளையும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த மாதங்களிலே உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை, 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது லோனு, வங்கிகளிலே லோனு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, லோனு அதிபதி, பொருளாதாரத்தில் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவர் 2ஆம் இடத்த அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தை தனக்காரகன் புத்திரக்காரகன் பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம், கல்யாண வைபவங்களிலே சகலவிதமான யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.